அதாவது எனக்கோ அந்த மாதிரி ஒரு இது தோணுனதே இல்லை. வெதர் ஒன் இஸ் டாமினண்ட்டுங்கிற மாதிரி தோணுனதே இல்லை. ஷீ இஸ் டூயிங் சம்திங் அஸ் அ பேஷன். அது அவங்களுக்கு அந்த லைன் அது. வாட் எவர் இட் இஸ், ஐ சப்போர்ட் ஹர். ரைட் டைம் டு கெட் மேரீடுனே கிடையாது. தட் இஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர். தட் மைட் டேக் டைம். நீங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேல்குலேஷன்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. லைஃப் ஸ்டார்ட் ஆன அப்புறம் போத் பார்ட்னர்ஸ் மேட்ச் ஆகணும் டுகெதர். உங்கள் ஃபைனான்ஷியல் பிளான் அண்ட் பார்ட்னர்ஸ் ஃபைனான்ஷியல் பிளான் ரெண்டு மேட்ச் ஆகணும். வாட் இஃப் இட் டசன்ட் மேட்ச்? ஜென்ரலாக ஜோவியலாக ஒரு சம்திங் டு டிஸ்கஸ் அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் சம் டைம் ஷுட் பி ஸ்பெண்ட். அதர்வைஸ் இட் வில் பிகம் ட்ரை. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிறது இப்போ பிட்வீன் பார்ட்னர்ஸ். அந்த ஆர்குமெண்ட்டை வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமும் ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கே, கேரிங் ஓல்டு பேகேஜ்னு சொல்லுவோம். தட்ஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூ ஷுட் நாட். இப்போ உங்களோட ஒய்ஃபை எடுக்கலாம், லக்ஷ்மி மேம் எடுக்கும் போது அவங்க வந்து இப்போ ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக இருக்காங்க, டிரெக்டராக இருக்காங்க, ஸோ நிறைய விதமான ப்ரொஃபஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இப்போ உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு புரிதல் இருக்கும்ல. மேபி இப்போ வெளியில் பார்க்கும்போது இது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. வெளியில் பார்க்க சில பேர் நினைப்பாங்க, ஓகே அப்போ லக்ஷ்மி மேம் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க போல் வீட்டில், அவங்க எடுக்கிறது தான் முடிவு, அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்கன்ற. இப்போ அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க யூஸ்வலாக? அது இப்போ இது ஒரு அக்செப்டன்ஸ்னு இருக்குல்ல, இது நான் ஜென்ரலாக கேட்குறேன். இது இப்போ உங்களே ஒரு எக்ஸாம்பிள் புரியுறது. ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டாமினன்ட். ஹவு டஸ் த அதர் பார்ட்னர் டேக் இட் அப்னு அகெயின் தட் இஸ் கிரேட்லி இன்டு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இப்போது அகெயின் கம்மிங் டு அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் ஆர் வாட் எவர் யூ கால் இட், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு, அதாவது எனக்கோ அந்த மாதிரி ஒரு இது தோணுனதே இல்லை. தட் இஸ் வெதர் ஒன் இஸ் டாமினண்ட்டுங்கிற மாதிரி தோணுனதே இல்லை. பிகாஸ் ஷீ இஸ் டூயிங் சம்திங் அஸ் அ பேஷன். அது அவங்களுக்கு அந்த லைன் அது. அண்டு நான் வந்து எந்த விதத்துலேயும் வாட் எவர் இட் இஸ் ஐ சப்போர்ட் ஹர். அந்த சப்போர்ட்டுங்கிறத நான் கொடுப்பேன் எப்போவுமே. அதனால் எனக்கு அது தோணவே தோணாது. ஸோ ஈச் அதர் த பார்ட்னர்ஸ் சப்போர்ட் இருந்தாக்கா, வெதர் த மேன் ஆர் த உமன் ஹூ வாட் எவர் இட் இஸ், அந்த டாமினன்சிங்கிற வேர்டு இருக்கக்கூடாது. They are doing something, one is doing something, the other has to be supportive. That is where I go to your earlier question. Supportive arunda, they can discuss many things about this. For example, I discuss so many things with her when she comes back after a shoot, after this thing. She tells me so many things that this is what happened and I listen to it. Probably in her story this thing also, இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், whatever it is. So it's all, you know, how you take it. அவ்வளோதான். அதில் ஒன்றும் அதில் டாமினன்ஸ் வரப்போ தான் அந்த ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே. அந்த டாமினன்ஸ் எங்கேருந்து வருது? ஐ டோன்ட் நோ. இப்போ இருக்க காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு இருக்க ஒரு பெரிய சந்தேகம், என்னப்பா இது, நான் இன்னும் லைஃப் செட்டிலே ஆகலை, இப்போ தான் நான் வேலைக்கெலாம் போயிட்டுருக்கேன், கல்யாணம்லாம் பண்ணலாமா சீக்கிரமாக? ஆனால் இப்போ வந்து பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசில் கல்யாணம் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு யோசனையாக இருக்குது. காரணம் வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கலாக இல்லை ஃபினான்ஷியலாக ஸ்டெபிளாக இருக்கணுமான்ற ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாட்ஸ் த ரைட் ஏஜ் ஆர் வாட்ஸ் த ரைட் டைம் டு கெட் மேரிட்? இது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ப்பா. ஏன்னாக்கா ரைட் டைம் டு கெட் மேரிட்னே கிடையாது. தட் இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர். தட் மைட் டேக் டைம் இல்லையா? அது 2 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம். ரைட் பார்ட்னர் இன் த சென்ஸ் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும், வேவ் லெங்த் மேட்ச் ஆகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேருக்கும் லைக் எப்படி அது லைஃப்பை கொண்டு போகலாம், எப்படி செட் ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் அவங்க 2 பேரும். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இதை எடுத்தாக்கா, ஐ காட் மேரிட் அண்ட் அது வந்து ஒரு சின்ன வயசுலன்னு சொல்ல முடியாது. பட் as 23 and she was only 18. லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது. இட் வாஸ் லைக் அ கேம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப யோசிச்சு, ரொம்ப ஒரு எனக்கு செட்டில் ஆன அப்புறம் தான் ஆகணும், எனக்கு வீடு செட் ஆகணும், இது செட் ஆகணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஏஜில் தான் நான் கல்யாணம் ஆகணுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சூப்பர் சார். ஸோ த க்ரோயிங் அப் டுகெதர்னு இருக்குல்ல, இது வந்து லவ் பண்ணும்போது நிறைய பேர் அந்த ஃபோட்டோ அனுப்புவாங்க, மீம்லாம் அனுப்புவாங்க. நம்ம வந்து இந்த சின்ன வயசுலேருந்து வி வாண்ட் கெட்டிங் ஓல்டர் டுகெதர், அதுதான் நம்ம சந்தோஷம்னு. ஆனால் அது வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரலாம், ஃபேமிலி ட்ராம் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த க்ரோயிங் அப் டுகெதர்ன்றது எப்படி இருக்கணும்? அந்த ஒருத்தருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். எங்கே பிரச்சனை வரும்னா, 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே ஏர்ன் பண்ணும்போது அது எங்கேயோ ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படலாம். ஸோ எங்கே அந்த கான்ஃப்ளிக்ட் மோஸ்ட்டாக ஏற்படும், எங்கே கொஞ்சம் உஷாராக இருக்கணும்? இதில் ஒரு சின்ன வேர்டு ஒன்று சொல்லட்டுமா? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தேர் பார்ட்னர்ஸ் எல்லாம் கரெக்ட். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு வேர்டு, தே ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங்.
அது வந்து இப்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்போவாவது ஒரு வாட்டி தான் தகராறு வரும். ஒரு ஃப்ரெண்ட் என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வந்து மூஞ்சிக்கு நேரம் தான் சொல்கிறார், டேய் இது சரியில்லடா வேண்டாடா இன்னும் முட்டாத்தனமாக பண்ணுறியடா அப்படிங்க. வில் யூ பி ஆங்க்ரி? No. Not at all. Can say anything. You can say anything to him. If that is there between partners, never there will be a misunderstanding. The point comes when there is a misunderstanding between them. அதாவது நீ யார் சொல்கிறது இல்லையா, இப்போ எங்கள் அப்பா அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க, how I have been brought up this way. அந்த ஒரு கிளாஷ் வர்றதே வந்து when there is an ego problem between both the people. அது இல்லாமல் if they consider them as friends, இது வரத்துக்கு சான்ஸே இல்லை. தட் இஸ் ஒன் திங். செகண்ட்லி வந்து சிச்சுவேஷ்னல், இட் இஸ் ஆல்வேஸ் சிச்சுவேஷ்னல். இப்போ கோவப்பட்டு த பார்ட்னர்ஸ்னாக்கா கண்டிப்பாக தேர் வில் பி டிஸ்கஷன் ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்காது. தட் இஸ் ஃபேமிலி இல்லையா. குழந்தைகளோட விஷயத்துலையாக இருக்கட்டும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வந்து எப்படி அவங்க ஹவு தே ஆர் டேக்கிங், தே ஷுட் நாட் ஆல்வேஸ் டேக் இட் டு ஹார்ட். அண்ட் அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துட்டு ஆர்கியூ பண்ணி அந்த ஆர்குமெண்ட் அப்படியே அட் லெங்த் போனால் தான் ப்ராப்ளம். தென் அண்ட் தேர் யூ சால்வ் இட். ஓகே இப்படி இருக்குது இவ்வளோதானே. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிறது இப்போ பிட்வீன் பார்ட்னர்ஸ். அந்த ஆர்குமெண்ட்டை வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமும் ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கே, கேரிங் ஓல்டு பேகேஜ்னு சொல்லுவோம். தட்ஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூ ஷுட் நாட் டோன்ட் கேரி ஓல்டு பேகேஜ். அப்போ நீ அப்படி சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. அதை ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா அந்த பேகேஜை இறக்கி வச்சிடணும். ரைட், நீட். சார் இன்னொரு பெரிய ப்ராப்ளம், அதுவும் குறிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்க்குறது என்னென்னா, மேபி ஒரு இந்த அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி லவ் மேரேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா, லவ் பண்ணும்போது நீ ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டி கால் பண்ணுவோம், 10 வாட்டி கால் பண்ணுவேன். பட் ஒன்ஸ் கல்யாணம் ஆகிட்ட பிறகு கால் மட்டும் இல்லை, மெசேஜ் ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அந்த ஒரு டைம் ஸ்பேஸ் நீ எனக்கு எவ்வளோ கொடுப்பாரு. இது வந்து ஒய்ஃப் சைடில் இருக்கும். ஹஸ்பண்ட் சைடில் என்ன இருக்கும்னா, எனக்கு இங்கே இவ்வளோ வேலை இருக்குது, நான் வேலையை விட்டுட்டு நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே வர போகிறேன். ஸோ அங்கே வந்து ஏதோ அவர் என்ன நினச்சிப்பாரு, ஓகே இவ வந்து என்னுடைய எவ்வளோ ஆகிட்டா, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் அவ்வளோ பார்ப்பேன், எதுக்கு நான் மெசேஜ் பண்ணணும் டெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆப்போசிட் செக்ஸ்லேருந்து இது பயங்கரமான ஒரு பிரச்சனைக்கு கூட ஒரு சீடாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸை எப்படி நிரப்பலாம்? எனி டிப்ஸ்? இல்லை, நீங்கள் இப்போது வீட்டுக்கு போயின்னு சொல்கிறீங்க. வீட்டுக்கு போயின்னாக்கா என் பார்ட்னர் ஆல்சோ மேபி ஒர்க்கிங், கண்டிப்பாக ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வராங்க இல்லையா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும். தட் இஸ் 2 பேரும் சப்போஸ் யூ ஒர்க்கிங் ஆர் வெதர் ஒன் இஸ் அட் ஹோம்னு வச்சுக்கோங்களேன், நாட் ஹீ மே பி ஆல்சோ அட் ஹோம் இல்லையா. கரெக்டாக ஷீ மே கோ ஃபார் ஒர்க் அண்ட் ஹீ மே பி ஆல்சோ அட் ஹோம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் இருந்தால் தான் தேர் வில் பி இன்டராக்ஷன் பிட்வீன் பார்ட்னர்ஸ். இல்லைன்னா அந்த இன்டராக்ஷன் அப்படியே போயிடும். ஈவன் நவ் த 2 things, one is because of the gadgets which they are like mobile and things like that. 2 பேர் ஒரே ரூமில் உட்காந்துருப்பாங்க, 2 பேரும் இப்படியே பார்த்துருப்பாங்க. ஆர் தேர் ஒன்ட் பி எனி திங் டு இன்ட்ராக்ட், ஒன்றுமே இருக்காது. ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்போம், வந்தாக்கா சடன்லி ஒன் ஆஃப் த பார்ட்னர் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் ஓன் ஆக்டிவிட்டீஸ், ஒரு மேட்ச் பார்க்குறதோ அந்த மாதிரி போயிடுவாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரிவியல் திங் லைக் ஓகே இது பண்ணியா, இது வாங்கிட்டு வந்தியா, அந்த மாதிரி விஷயந்தான் இருக்கும் ஒழிய ரியலாகவே இன்றைக்கி என்ன நடந்தது, ஆர் நீ என்ன பண்ண இன்றைக்கி, வாட் இஸ் ஹேப்பனிங், ஆர் ஜென்ரலாக ஜோவியலாக ஒரு சம்திங் டு டிஸ்கஸ், அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் சம் டைம் ஷுட் பி ஸ்பெண்ட். அதர்வைஸ் இட் வில் பிகம் ட்ரை. சார் இன்னும் முக்கியமான கேள்வி வந்து இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ வெளியிலேருந்து பார்க்க வேண்டாம், மேபி நீங்கள் சொல்லலாம் ஓகே தே ஆர் ஃப்ரம் வெல் செட்டில் ஃபேமிலி, பட் நீங்களும் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்களா நிறைய ஃபினான்ஷியல்? கண்டிப்பாக. அப்போ வந்து ஹவு சப்போர்ட்டிவாக 2 பேருக்கும் இருக்கணும். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ஒரு சேவிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஒரு சம்பாதிக்கணும்னா அது யார்கிட்ட கரெக்டாக அதை பிளான் பண்ணுறதுல கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க, மேபி ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்? அதுவும் ஒன்ஸ் அகெயின் அப்படி பிரித்து பார்க்க முடியாது, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்னு. இட் இஸ் அ டுகெதர், 2 பேரும் சேர்ந்து த பிளானிங் ஹேஸ் டு சி. ஃபார் எக்ஸாம்பிள் இன் மை கேஸ், ஐ வாஸ் அப்ராட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹியர் வாஸ் டேக்கன் பை மேம். அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்களோட சில்ட்ரன் ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து அவங்க தான் இங்கே பார்த்துக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் தேர் அண்ட் ஐ வாஸ் சென்டிங் த மனி ஓவர் ஹியர் அண்ட் திஸ் திங். ஸோ இதில் இன்னொன்று என்ன கேட்டால், when one person like எங்கள் கேஸில் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லாத்தையும். எனக்கு வந்து கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இருக்கணும். ஹவு யூ ட்ரஸ்ட் யுவர் பார்ட்னர், ஓகே நீ பார்த்துக்கிறியா, ஃபைன், நோ ப்ராப்ளம். அதில் வந்து எனக்கு 100% ட்ரஸ்ட் இருக்கணும்.
then I leave it totally. I'll send the money, you take care of it. Or ரெண்டு பேருமா பார்த்துக்கிறதுல வந்து once you are partners, there is no question of your amount, my amount, அது வந்தால் போச்சு. சார் இப்போ பார்க்கும்போது மென் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒன்ஸ் இப்போ ஒரு 30 ஒரு 35 மேலே தான் அந்த ஒரு மெச்சூரிட்டின்றது வரும். ஒன்ஸ் குழந்தெல்லாம் பிறந்த பிறகு ஓகே அவங்களுக்கான ஒரு சேவிங் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாமே கரெக்டாக அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு குழந்தை தனமாக இருக்கட்டும், அவனுக்குள்ளே இருக்க அந்த சைல்ட்னஸ், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு மாதிரி ரிஜிடாக ஆகிடுவாங்க நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியே வரல இன்னும். அதனால தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நாங்கள் இன்னும் குழந்தைத்தனமாக, அதனால தான் நீங்கள் இன்னும் ஹாப்பியாக இருக்கீங்க. அது மேபி அந்த சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷராக கூட இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து நான் ஒரு மிடில் கிளாஸ்லேயோ இல்லை லோவர் மிடில் கிளாஸ் வீட்டில் வந்து மே மாதம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. என்ன காரணம், ஒரு பக்கம் வெயில் தாண்டி அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டணும், 2 குழந்தை இருக்குன்னா 2 பேருக்குமே ஒரு ஃபீஸ் கட்டணும். ஸோ அது ஒரு மென்டல் ப்ரெஷராக இருக்கணும். அது அந்த மாதத்தையே இதுவாகும், அடுத்து என்ன பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம், ஆல்சோ இதை எப்படி அவங்க டேக் ஓவர் பண்ணலாம்? ஏன்னா அது எப்பவுமே இதே ஒரு மாதிரி என்ன பண்ணுறது யோசிக்கும் போது அவனுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் இழக்கிறானோ எங்கேயோன்ற வகையில் தோணுது. இதை திருப்பியும் ஓகே சின்ஸ் இந்த சேனல் வந்து சின்ஸ் யூ ஆர் ஹேவிங் ஃபார் men, you are telling man. Yeah, exactly. As I was pointing out somewhere, it could be the other partner also. Yeah. Planning has to be done by both. Because இப்போ வந்து earnings are both are earning. Most of the families பார்த்தீங்கன்னா both are earning. So அது கொஞ்சம் கால்குலேட் பண்ண தான் வேணும், ஒரு பிளானிங் வேணும். இந்த மாதிரி இப்போது மே மாதம்னு சொன்னீங்க, ஓகே நெக்ஸ்ட் மந்த் இதெல்லாம் இருக்குது, வாட் இஸ் அவர் எக்ஸ்பென்சஸ் திஸ் மந்த். இப்போ நம்ம வெக்கேஷன்லாம் போனோம்னாக்கா ஹவு மச் வில் பி அவர் எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ இருக்குது பேங்க் பேலன்ஸ். கண்டிப்பாக ஒரு பிளானிங் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தேர் ஹேஸ் டு பி எ பிளானிங். இல்லாமல் ஒன்றும் நடக்காது. யூ cannot go to the next step. ரைட் ஓகே சார். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்க்கும்போது கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஒரு அழகான ஒரு மீம் கூட பார்த்துருந்தோம். சின்ன வயசில் வந்து நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம், ஆனால் நாங்கள் 10 பேர் சேர்ந்து ஒரு பால் வாங்க எங்களுக்கு காசு இருக்காது. இப்போ நாங்கள் ஒருத்தர் நினச்சா 100 பால் வாங்க முடியும், ஆனால் அந்த 10 பேர் எங்களால் ஒன்றும் சேரவே முடியல. திரும்ப ஒரு விளையாட்டு வீரராக இருக்கட்டும், பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஹெல்ட் அப் இன் தர் ஓன் ஒர்க், ஓன் ஃபேமிலி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் மென் அந்த ஒரு வயசு ஆக அவனுக்குள்ளே இருக்க அந்த ஒரு இண்டிவிஜுவலிட்டி லூஸ் பண்ணுறான். எல்லாமே ஃபேமிலிக்காக ஒய்ஃப்காக சிலன் இல்லை அந்த டிசைனே அப்படி தான் இருக்குமா எப்பவுமே? ஜென்ரலாக இப்போ அப்படி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல சின்ன வயசில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க, எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க, இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல. பட் பெரும்பாலும் பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி, நான் ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன், ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் அதர் கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். நேச்சுரலி அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தரோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால திருப்பியும் பழைய மாதிரி ஈவினிங் மீட் பண்ணிக்கிறதோ இல்லை வேறு எங்கேயாவது வீக்கெண்ட் போகிறதோ, வீக்கெண்ட் ஃபேமிலியோட மேபி தே கேன் கோ டு அ மூவி ஆர் சம்வேர் போவாங்க. ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்க சொல்லுவாங்க எனக்கு இங்கே போகணும் அங்கே போகணுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்டை டிபெண்ட் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கலந்து போகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த என்ன சொல்கிறது, ஒரு சாய்ஸ் ஆர் லைக்கிங் இல்லையா. இப்போ ஃப்ரெண்டு he could have got married with his partner and his friend could have planned something else. இப்போ அவங்களுக்கு மூவியே பிடிக்காது, because you want to go to a movie, so how will it match? ஸோ அதனால என்ன ஆகும்னாக்கா அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயும் போகாது. பட் ஆனால் அந்த காலத்தில் நடந்து நீங்கள் கேட்ட மாதிரி அந்த கலந்த ஒரு இது எப்போவாவது ஒரு இடத்துல பார்ட்டிலையோ ஒரு இதுலையோ மீட் பண்ணிக்கலாம். அப்போது வந்து அந்த அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வருமானு தெரியல. வரலாம், அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை வரலாம். இல்லை அதான் ஒருத்தர் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வரும்போது பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கூத்தடிக்கிறது ஜாலி அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு காலத்தில் நடந்திருக்கும். அது இப்போது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஃபேமிலிஸ் ஆல்சோ இஃப் த பார்ட்னர் இஸ் ஆல்சோ லைட் மைண்டட், அது இருக்கணும். பார்ட்னர் வந்து ரொம்ப லைட் மைண்டடாக இருந்து சரி ஓகே நம்ம எல்லோரும் சேர்றப்போ எப்படி இருந்தோமோ அது மாதிரி இருக்கலாம்ங்கிற மாதிரி அதே ஈக்குவேஷன் இந்த பார்ட்னருக்கும் இருந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த லவ் டுடே படம் ஒரு எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி அந்த ஒரு சந்தேகன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். மேபி அது ஒரு ஜென்ரேஷன் கேப்போ இல்லை தானே இந்த மொபைல் ஃபோனோட இந்த ஒரு எவல்யூஷனோ என்ன வேணால் காரணம் சொல்லலாம். ஆனால் அதை பார்க்கும்போது அந்த ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வரவே முக்கியமானது. தட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங், வெரி வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் ஒன்ஸ் யூ பிகம் பார்ட்னர்ஸ்
அந்த சந்தேகம் ஒரு வேர்டே வரக்கூடாது. அப்சல்யூட்லி டேஞ்சரஸ். ஐ டோன்ட் agree with that at all. ரைட். அண்ட் மை ஃபைனல் கொஸ்டின். ஸோ நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணுவாங்க, நிறைய விதமான. ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சொல்ல முடியுமா, இப்போ நீங்கள் சிறுக சிறுக சேர்க்கறதா இருந்தாலும் மேபி நீங்கள் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி சேவ் பண்ணலான்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். சேஞ்சஸ் வித் பிளான். எங்கள் பர்டிகுலர் இதில் வந்து ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்ரி திங் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பிளானிங் இஸ் டன் பை மேம். பிகாஸ் ஐ ஃபுல்லி ட்ரஸ்ட். அஃப்கோர்ஸ் நாங்கள் டுகெதர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் சின்ஸ் நான் அப்ராடில் இருந்ததுனால என்டையர் கம்ப்ளீட் ஃபைனான்ஷியல் பிளானிங் ஆல் திஸ் திங் எவ்ரி திங் வாஸ் டன் பை மேம். அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் ஐ எம் ஆல்சோ இன் டு திஸ் திங். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டுகெதர் வி பிளான் அண்ட் வி ட்ரஸ்ட் ஈச் அதர். வாட் எவர் வி டூ வி ட்ரஸ்ட் ஈச் அதர். இப்போ ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு பர்டிகுலர் பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட வி டோன்ட் ரிக்ரெட் அண்ட் வி டோன்ட் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் ஈச் அதர். இப்போ நீ பிளான் பண்ணதுனால தான் இப்படி ஆச்சு, ஆர் ஷீ டசன்ட் டெல் மீ தட் நீங்கள் சரியாக பிளான், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. It's together.